ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா ஜிம்பாப்வே சீரிஸ் இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது. இந்தியன் டீம் ஜிம்பாப்வே போறாங்க. ஸோ போயிட்டு அங்க 5 மேட்சஸ் கொண்ட T20 பாத்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. எஸ், அதோட ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருந்தது. உண்மையிலுமே நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு சில வருத்தங்களும் அதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஏன்னா ஒரு சில நல்ல பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா சுக்மன் கில்ல கேப்டனா போட்டது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய டிபேட்டே பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல வடக்கு நண்பர்கள் வடக்கு மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா இத பத்தி செமையா பேசியிருக்காங்க. அட் தி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா பிரபலமான பல பத்திரிகைகள்லயும் இத பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. சரி, என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் சொல்றேன். ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற ஒருத்தர், எஸ், இவ்வளவு நேரம் நீங்க அவரோட போட்டோஸ் தான் பார்த்திருப்பீங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செலக்ட் பண்ணாங்க. அப்பப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்பப்போ டிராப் பண்ணாங்க. பாதி இன்ஜுரினால அவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்புல அங்கங்க நல்லா பண்ண ஒருத்தர். அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சாரு. ஏசியன் கேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அவரை கேப்டன்சியா போட்டு சின்ன பசங்களை அனுப்புனாங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாக்காக கோல்டு வாங்கிட்டு வந்த ஒரு கேப்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய பிரான்சைஸ்ல அவருக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு. MS தோனி மாதிரி ஒரு பெரிய ஆள் அவரே ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் பாத்தீங்கன்னா கேப்டன்சி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்தாரு. அங்கேயும் ரொம்ப நல்லா லீட் பண்ணி கடைசி நேரத்தில் வெளில போனாங்க. ஓகே, ஆனா உண்மையிலுமே அஸ் கேப்டனா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஒரு சில தவறுகள் ஐபிஎல்ல பண்ணியிருந்தாலும் அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எஸ், ஆப்வியஸ்லி MS தோனி மாதிரியே ஒரு கேப்டனா இருக்கணும்லாம் கிடையாதுல. ருத்ராஜ் கெய்க்வாடாவே இருந்துட்டு போகலாம். அது மாதிரி நிறைய ட்ரைஸ் நடந்துச்சு. குறிப்பா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணல அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசினாங்க. ஓகே, பட் ஸ்டில் அவர் ஒரு நல்ல கேப்டன் தான். இந்தியாக்காகவே கோல்டு வாங்கிட்டு வந்திருந்த ஒரு கேப்டன். அவரை தானே நீங்க கேப்டனா போட்டிருக்கணும். ஏன் சுக்மன் கில் அப்படி என்ன பண்ணிட்டாரு கம்பேரிட்டிவ்லி நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடோடங்கிற கேள்வி தான் எழுந்துச்சு. இதை தாண்டி சுக்மன் கில் T20 பெருசா பண்ணதில்லை. அவர் T20 டிராப் பண்ணணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் ஆல்ரெடி நடந்ததெல்லாம் நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுக்மன் கில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் ஃபார் ODI அண்ட் டெஸ்ட். ஆனா T20 அப்படின்னு வரப்போ அவருக்கு பெரிய ரெக்கார்டு இல்ல. அங்கங்க ஏதோ அத்திப்பு பூத்த மாதிரி ஒரு சில இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரே தவிர கண்டினியூஸா அவர் நல்லா ஆடினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி நீங்க கேப்டன்சி கொடுத்தீங்க? என்ன பாலிடிக்ஸ் இதுல இருக்கு? சுக்மன் கில் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர். ஸோ அதனால அவருக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் பதில்கள் பாத்தீங்க அப்படின்னா நேற்று பேசியிருக்காங்க. என்னது சுக்மன் கில் குஜராத் ப்ரோ, அவர் பஞ்சாப் ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு வராதிங்க. அவர் குஜராத்துக்காக IPL ஆறாருல, அதை சொன்னேன். IPL அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. சுக்மன் கில் IPLலையும் பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணாரு GTக்காக. ஓகே, என்ன பண்ணாரு? அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணல. பேட்ஸ்மேனாவும் பெருசா பண்ணல, கேப்டனாவும் ஒழுங்கா பண்ணல. அப்புறம் ஏன் அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி அன்ஃபேருங்க. ஜோக்ஸ் அபார்ட் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ ஃபன்னியா பேசியிருந்தாலும் இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா பேச போறோம். ஒரு பிளேயர் வளர்ந்து வர்றப்போ அவனை கரெக்டா தட்டி கொடுத்து தூக்கி விடணும் அப்படிங்கிறது தான் ஒரு போர்டோட ஒரு மிகப்பெரிய கடமை. ஆனா அதை பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம்ல BCCI மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த வாட்டி ஸ்குவாட்ல கூட IPL இன்னும் நல்லா பண்ண ஒரு சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நட்டு மாதிரி ஆட்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கப்படல. இதெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. சரி, ஓகே, நீங்க ஒரு ஸ்குவாட் அனுப்புறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏசியன் கேம்ஸ் போயிட்டு கோல்டு அடிச்சிட்டு வந்த ஒரு கேப்டனுக்கு நீங்க எப்படி ஒரு கேப்டன்சி கொடுக்காம சம்பந்தமே இல்லாம சுக்மன் கில்ல கேப்டன்சிக்கு போடுறீங்கன்னு தெரியல. இப்ப சுக்மன் கில் அங்க இருக்காரு, அபிஷேக் சர்மா அங்க இருக்காரு, SSV ஜெய்ஸ்வால் அங்க இருக்காரு. இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேர் இறங்கிடுவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடை எங்க ஆட வைப்பீங்க? 1 டவுன் இறக்கி விடுவீங்களா இல்ல 2 டவுன் இறக்கி விடுவீங்களா? நான் எங்க இறங்கினாலும் அடிபெண்ட் ஆகுற மாதிரி அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. 6th டவுன் இறங்கி அங்க விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் அங்கேயும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் IPL ரொம்ப நல்லா பண்ணாரு. இவர் CSK பிளேயருங்கிறதுக்காக நான் இவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா உண்மையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு நியாயம்னு ஒண்ணு வேணுங்க. சீரியஸ்லி, ஒரு இந்தியன் டீம் கேப்டனா இருந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்தியாக்காக. அவருக்கு நீங்க திருப்பி கேப்டன்சி கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் நிறைய பேர் இதை பத்தி டிபேட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல கூட அவருக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.